அந்த பேபியோடைய பிரெயின் செல் டெவலப்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அது எப்படி நம்ம டியூன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல் டெவலப்மெண்ட், நியூரான் செல் டெவலப்மெண்ட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்ருக்கும். அந்த 40 to 50% ஆஃப் த பிரெயின் செல் டெவலப்மெண்ட் அந்த ப்ரெக்னென்சியில் நடக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி பேபியோடைய ஃபர்ஸ்ட் 2 to 3 years அப்படிங்கும் போது ஒரு 80% டு தி மேக்ஸிமம் 90% ஆஃப் த பிரெயின் செல் டெவலப்மெண்ட் நடந்துடும். ரிமைனிங் ஒரு 10% நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பேபியோடைய ஹோல் பாடி ப்ரொப்போர்ஷனில் தலை சைஸ் மட்டும் பெருசாக இருக்கிறதுக்கு கூட இதுதான் ரீசன். ஏன் அப்படின்னாக்க பேபியோடைய பிரெயின் செல்ஸ் ரைட்டாக வளரக்கூடிய ஆப் டைம் அப்படின்னாக்க இந்த ப்ரெக்னன்சியும் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் பேபிஸ் சைல்ட்ஹுட் டேஸ் தான். இந்த பிரெயின் செல்ஸ் இவ்வளோ ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கிட்ட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்லியர் டேஸில் பேபிக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ் கிடச்சிருக்கோ அந்த பிரெயினுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரெயின் டியூனப் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரெயின் செல்ஸில் கனெக்ஷன்ஸ் நடக்கும். அதை சினாப்சிஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்தெந்த ஃபீல்டு ரிலேட்டடாலாம் இந்த சினாப்சிஸ் நடக்குதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேபியோட பிரெயினுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக பேபியோட பிரெயின் செல்ஸில் பிளேசஸ் அலாட் ஆகிருக்கும். அந்த செல்ஸ்லலாம் கனெக்ஷன் நடந்திருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது தான் பேபிக் ஃப்யூச்சரில் அந்த மியூசிக்கில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். ஸோ இது எவ்வளோ நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளுடைய டியூட்டி. இது நடத்தி கொடுக்கறதுக்கான ரைட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஷியோர் ஏர்லி சைல்ட்ஹுட் டேஸ் தான். பேபியோடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, பேபியோட க்யூரியாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பேபியோட பிரெயின் எவ்வளோ ஆக்டிவாக, பிரிஸ்காக, எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு 2 to 3 months ஆகும்போதே பேபியோட ஐ பால்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக அப்படியே இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன இங்கே என்ன அங்கே என்ன நிறைய கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை அது வெளிப்படுத்தும். ஏன்னா இந்த ஏர்லியர் டேஸில் பேபியோட பிரெயின் ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். நிறைய இன்புட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈகராக காத்துட்ருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு ரொம்ப ஏர்லியராக இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, பேபிக்கு அந்த எக்ஸ்பிரஸிங் நேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கற்றுக்கிற ஆர்வம் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அதில் வெரி மினிமம் தான் வெளியில் பேபியால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபி சொல்கிறாங்க, அம்மா காமிச்சு அம்மானு சொல்கிறதுக்கு ஒரு 10 months to 12 months அவ்வளோ கூட டைம் எடுக்கலாம். ஆனால் அம்மா யார், எது அம்மாவோட வாய்ஸ், எது அம்மாவோட டச் அப்படிங்கிறது எப்போ குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்? வை நாட் ப்ரெக்னென்சிலே தெரிஞ்சிருக்கும். குழந்தையாக இருந்தால் கூட குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போதே குழந்தைக்கு வந்து நல்லா ஒரு ஃபீல் புரியும். இது அம்மாவோட டச், அம்மாவோட பாடி வார்ம்த்னஸ் அப்படிங்கிறதுலாம் நல்லா புரியும். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 year கூட ஆகலாம். நத்திங் ராங் இன் இட். ஆனால் நம்ம இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பிரெயினுக்கு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இந்த ஏர்லியர் இயர்ஸில் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பேபியோடைய ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம எந்தெந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக அடல்ட் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம 3 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோமா இருக்கும். அதாவது விஷுவல், ஆடிட்டரி அண்ட் டச். எதையாவது பார்த்து லேர்ன் பண்ணிப்போம், இல்லைனா யாராவது சொல்லி எதுலையாவது கேட்டு லேர்ன் பண்ண முடியும், இல்லை டச், ஃபீல், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, டெமோ பண்ணி, மாடலிங் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுவோமா இருக்கும். இந்த 3 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நம்ம 90% ஆஃப் த லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரிமைனிங் 10%. ஸோ இப்போது எனி ஒரு நியூ லேர்னிங் அப்படின்னாவே வந்து பேபிக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். இது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் டேஸில் மட்டும் கிடையாது, எனி டைம் இன் இட்ஸ் லைஃப் டைம். ஏன்னா நம்ம இப்போது ஏர்லியராக பேபிக்கு டியூன் பண்ணி கொடுக்குறதுக்கான மெத்தட் பற்றி தான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மீன் டைம் இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பேபிக்கு அந்த க்யூரியாசிட்டியும் இன்ட்ரெஸ்ட்டும் லைஃப் டைமுக்கும் இருக்கும். எதுனாலும் கற்றுக்கிறேன், நான் பார்த்து கற்றுக்கிறேன், கேட்டு கற்றுக்கிறேன், என்னால் தொட்டு ஃபீல் பண்ணி என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குட்னஸையும் பேபியால் காமிச்சிக்க முடியும்.
இதுக்கு விஷுவல், ஆடிட்டரி அண்ட் இந்த டாக்டைல் சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான மெத்தட் என்ன, பேபிக்கு வந்து ஜென்ரலாக எனி அப்டேட்ஸ் எப்படி கிடச்சிக்க முடியும் ஆஸ் இட்ஸ் க்ரோயிங் அப்படின்னா த்ரூ ரீடிங் அப்படிங்கிறது நிறைய அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா எனி டைம் பேபிக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இன்டெப்த்தாக எவ்வளோ இன்புட்ஸ் வேணாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் எறால இருக்கும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் கூட எடுத்துகிட்டே இருக்க முடியும். அதுக்கு ஒரே திங் பேபிக்கு அந்த லேர்ன் பண்ணிக்கணுங்கிற க்யூரியாசிட்டியும், ரீடிங்னா ரொம்ப இஷ்டமான ஒரு ஆக்டிவிட்டி, கேல்குலேஷன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி என்ன ஒரு நியூ லேர்னிங்காக இருந்தாலும் பேபி ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பேபியோட பிரெயினை டியூன் பண்ணி கொடுக்க போகிறோம். பேபியோடைய ஏர்லி சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ளாஷ் கார்டு மெத்தட். பேபிக்கு இதை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கார்டையும் ஃப்ளாஷ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃப்ளாஷ் பண்ணும்போது பேபிக்கு இதில் எப்படி புரியும், என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் சி, ர, இந்த, இப்படி சிறந்த அப்படின்னு பேபிக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியுமா அப்படின்னா ஃபார் ஷுர் நோ. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் இதுதான் அர்த்தம், இதுதான் மீனிங், இதுதான் இப்படி தான் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் பேபிக்கு புரியும். இது பெரிய வார்த்தையாக இருக்குது, பேபியால் ரீட் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த மெத்தட் கொடுக்குறதே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப்பை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இதை ஃப்ளாஷ் கார்டு மெத்தடுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் பற்றி நான் காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு பேபிக்கு இந்த ஷேப் வச்சு தான். ஈவன் நம்ம அடல்ட்ஸ் கூட ஒரு ரீடிங் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய வேர்ட்ஸ்லாம் 100 times 1000 times நம்ம ரிப்பீட்டடாக ரீட் பண்ணியிருப்போம். அதனால் எவ்ரி டைம் நம்ம ஸ்பெல் பண்ணி நம்ம படிக்க மாட்டோமா இருப்போம். அப்படியே பார்த்துட்டே வந்தோன்னா மைண்ட் ரீட் பண்ணிகிட்டே வரும். பேபிக்கும் அந்த அவ்வளோ நம்பர் ஆஃப் ரிப்பிட்டிஷன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாவே பேபியால் அந்த ஷேப்பை வச்சு அந்த வேர்டை வாசிக்க முடியும், ரீகால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான இந்த தமிழ் ஃப்ளாஷ் கார்டு தான் இது. ஸோ இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். இது ஏர்லி சைல்ட்ஹுட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் மெத்தட். இது அம்மா, கருணை, பூமி, இப்படி நம்ம ஒன்றையும் ஒரு செகண்ட் மட்டும்தான் பேபி கண்ணு முன்னாடி நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஃப்ளாஷ் பண்ணவே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா அடுத்தது என்ன கார்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் ஆகும். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் பேபிக்கும். ஏன்னா பேபிக்கு நிறைய கற்றுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏர்லியர் டேஸில் பேபியோட பிரெயின் மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட வெரி மினிமம் டைம் தான் அதனால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா பேபி ரொம்ப டைவர்ட்டடாக இருப்பாங்க. அடுத்தது என்ன, இங்கே என்ன, அங்கே என்ன, இது என்ன, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட வெரி மினிமம் டைமில் வேகமாக ஃப்ளாஷ் பண்ணி நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு இது தோணும், என்னப்பா இந்த மாதிரிலாம் கார்ட்ஸு, வேர்ட்ஸு இதெல்லாம் இவ்வளோ ஏர்லியராக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? இவ்வளோ ஏர்லியர் இந்த சென்ஸ் நம்ம பேசுகிறதே ஏர்லியர் சைல்ட்ஹுட் டேஸ், தட் இஸ் பேபியோடைய நியூ பார்ன்லேருந்து 2 to 3 இயர்ஸுக்குள்ளே நம்ம இந்த எல்லா ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எனிஹவ் பேபி ஸ்கூலுக்கு போக போகுது, படிக்க போகுது, இப்போ இருந்து நம்ம ஏன் கஷ்டம் கொடுக்கணும் பேபிக்கு அப்படின்னு கூட நினைப்போம். ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேபிக்கு நிறைய கற்றுக் கொடுக்க பேபி ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அது கஷ்டமே கிடையாது. நம்ம நினைப்போம் வேர்ட்ஸ்லாம் கஷ்டம், பெரிய வேர்ட்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும், பிக்சர்ஸ்னால் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு. பிக்சர்ஸும் கொடுக்கலாம். இதில் பேபிக்கு பொறுத்தவரையிலும் எதுவுமே ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே பேபிக்கு ஒரே மாதிரி தான். பேபியை பொறுத்தவரையிலும் லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு இது தெரியாது. ஆக்சுவலி இந்த ஏர்லியர் டேஸில் நம்ம இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காமல் இருக்கும்போது இதில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு ரொம்ப பேபி நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். அதர்வைஸ் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். எனக்கு புதுசாக எனக்கு கற்றுக்கிறனா பிடிக்கும், எனக்கு ரீட் பண்ணுறதுனா பிடிக்கும். அண்ட் ஈவன் பாருங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நம்ம குவான்டிட்டிலாம் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நம்ம இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். பட் இது இங்கே ரேண்டமாக இருக்கக்கூடிய டாட்ஸை நம்ம காமிச்சு இதில் 30 டாட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே வரும்போது பேபியாலையும் அப்படியே அழகாக யூகிக்க முடியும். இதில் இவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கூட பேபியால் அழகாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சும் பேபிக்கு குவான்டிட்டி வைஸ் லேர்னிங், அதாவது ஒரு லாஜிக்கலான ஒரு லேர்னிங் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டில் என்னென்னலாம் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காமிச்சேன். இந்த மாதிரி தமிழ் கார்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அண்ட் லாங்குவேஜஸில்
ஈவன் ஹிந்தி இருக்குது அண்ட் பிக்சர்ஸ் இருக்குது. பிக்சர்ஸ்லேயும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ, என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கே நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்தியாவுடைய ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸ், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கார்ட் சிஸ்டமில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். சரி, இது ஒரு நேரில் பார்த்தாலும் ஜாக் ஃப்ரூட்டுன்னு பேபிக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாமே, இதையே நம்ம கார்ட் சிஸ்டம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்க வி ஹாவ் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு. இன்னும் அரவுண்ட் நேரில் காமிச்சும் சொல்லிக் கொடுக்கலாம், கார்ட்ஸ்லேயும் காமிச்சும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். வெளியில் பேபி எங்கே எடுத்துகிட்டு போனால் ஒரு மார்க்கெட் பிளேஸில் காமிச்சு கூட நம்ம சொல்லி கொடுப்போமா இருக்கும். பேபியோட பிரெயின் பொறுத்தவரைக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கு அது க்யூரியஸாக தான் இருக்குது. ஸோ பேபி எங்கெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இதில் டெவலப் ஆகும். ஓகே, நான் கார்டில் பார்த்தேன் ஜாக் ஃப்ரூட் இது மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துருக்கிற ஜாக் ஃப்ரூட் இது மாதிரி இருக்குது, நான் மார்க்கெட் பிளேஸில் பார்த்த ஜாக் ஃப்ரூட் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எங்கெல்லாம் பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் கேட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆஃப்கோர்ஸ் பேபியோட மெமரி பவரையும் நம்ம டியூன் பண்ணி கொடுக்குறோம் இது மூலயமா. ஸோ த திங் இஸ், திஸ் மெத்தட் இஸ் நத்திங் பட் ஏர்லி லேர்னிங் மெத்தட், பிரெயின் டியூனிங் மெத்தட் அப்படி தான் சொல்லுவோம். பிரெயினுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறோம். இந்த எக்ஸ்போஷர்ஸ் ஃப்யூச்சரில் பேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து இதெல்லாம் காமிச்சா பேபி இதெல்லாம் திருப்பி ஒப்பிச்சிடுமா, எல்லாத்தையுமே சொல்லிடுமா அப்படின்னா, இது ஒரு நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஒரு டிப்பிக்கல் மெத்தட் ஆஃப் ஒரு எக்ஸாம் கைண்ட் ஆஃப் திங். படித்தாச்சு, பரீட்சை எழுதியாச்சு, மார்க் வந்ததுன்னா ஃபைன் அப்படின்னா. இங்கே நம்ம பண்ணுறது டியூனிங் மெத்தட், அவ்வளோதான். பேபிக்கு நம்ம கொடுக்குறோம் இன்புட்ஸு, இந்த இன்புட்ஸ் பேபிக்குள்ளே போய் பயங்கரமாக டியூன் அப் பண்ணும். பேபியோட ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் ரெண்டையுமே டியூன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படிலாம் டியூன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம், இது எதுவுமே பேபி ஒரு லெட்டர் பை லெட்டராலாம் ஸ்பெல் பண்ணிலாம் இது படிக்கிறது கிடையாது. இந்த ஷேப்பில் இருந்தால் இது கடவுள் அப்படிங்கிறது தான் பேபியோடைய பிரெயினில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போது அதனுடைய ரைட் பிரெயினோட டியூட்டி என்னென்னா, இந்த ஷேப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஷேப்பில் இருந்தால் இதுதான் வேர்ட் அப்படிங்கும்போது அதனுடைய லெஃப்ட் பிரெயின் டியூன் அப் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த கார்ட்ஸ் கொடுக்கும்போது பிரெயின் செல்ஸில் ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் செல்ஸ், லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் செல்ஸ் ரெண்டுமே டியூன் அப் ஆகும். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுக்குமே உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ரைட் பிரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ரியேட்டிவ் பிரெயின். இந்த பிரெயின் நல்லா டியூனப் ஆகிருக்கிறவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயங்கர க்ரியேட்டிவாக இருப்பாங்க, பயங்கரமான ரிஸ்க் டேக்கராக இருப்பாங்க, புதுசாக ஏதாவது செய்யணும், சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இன்டெப்த் ஒரு கேரக்டராகவே இருக்கும் அவங்கக்கிட்ட. இதே லெஃப்ட் பிரெயின் டியூனப் ஆகிருக்கிறவங்க கிட்ட என்ன மாதிரி இருக்கும்னா, பயங்கர சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டைம் கீப் அப் பண்ணுவாங்களா இருக்கும், அண்ட் ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பாங்க, நல்லா அக்கௌண்டிங், ஆடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் டியூனப் ஆயிருந்தால் நம்ம பேபிக்கு பரவாயில்ல, 2 விதத்துலேயும் டியூனப் ஆயிருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேபிக்கு ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ரிஸ்க் டேக்கர், அகேன் பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய லெஃப்ட் பிரெயினும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் இந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அகேன் இது சிலபஸ் கவர் பண்ணுறோம், இவ்வளோ வேர்ட்ஸ் அண்ட் இவ்வளோ பிக்சர்ஸ் லேர்ன் பண்ணிட்டாங்க, எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, அது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. ஏர்லியராக கொடுக்குறோம் பேபியோடைய பிரெயினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பிரெயின் டியூனப் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் டியூனப் ஆகும், விஷுவல், ஆடிட்டரி, டச், சென்ஸ் ஆர்கன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த விதத்தில் பேபிக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்குறோம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பேபிக்கு. அண்ட் லைஃப் டைமில் எனி டைம் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பேபி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் இந்த மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கறதுல.